லீடர்ஷிப்புக்குள்ள சீமான் வந்துட்டார் இல்லையா? இப்போ லீடர்ஷிப் பலம் சீமானுக்கு இருக்கா, ஸ்டாலினுக்கு இருக்கா, எதிர்க்கட்சியாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கா? அனைவருக்கும் வணக்கம். பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு இந்த தாய் தமிழ்நாட்டையும் தாய் தமிழ்நாட்டுடைய மக்களையும் நேசிக்கின்ற வழிநடத்துகின்ற தலைவர்கள் இல்லாமல் போனது இன்றைய தமிழருடைய ஒரு பெரும் சோகம்தான். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய திமுகவினுடைய தலைவராகவும் தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்ப ஆட்சி நடத்துகின்றவராகவும் கொள்ளையடிக்கின்ற கூட்டத்தினுடைய தலைவராகவும் இருக்கின்றார். ஐயா எடப்பாடி பற்றி சொல்லவே வேண்டாம். ஒரு அடிமை ஆட்சி நடத்தியவர். இது இல்லாம வடக்கேந்து வடநாட்டுங்க அந்த டெல்லி சுல்தானுங்க வர அடிக்கடி வரானுங்க. குஜராத்திய தாய்மொழியாக கொண்ட இந்த மோடி அமித்ஷாக்கள் இன்னும் இந்தி பேசுறவனுங்க இவனுங்க எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டை கொள்ளையடிப்பதும் தமிழர்களை அடிமைப்படுத்துவதுமாக இருக்கிறானுங்க. தமிழ்நாட்டில் வந்து மேடை ஏறிக்கொண்டு பாரத் மாதா கே ஜெயங்கிறதும் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுவதும் தமிழக மக்கள் ஒருபோதும் இவனுங்களை விரும்பல. இவனுங்க தமிழ்நாட்டுக்குள்ள எல்லைக்குள்ள தமிழ் மண்ணுக்குள்ள காலடி வைக்க கூடாதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் விரும்புறாங்க. அப்படியான தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் இருக்கின்றவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழினமும் தமிழ் தேசியத்தினுடைய தலைவராகவும் தமிழ் இனத்தினுடைய அடையாளமாகவும் மேதகு பிரபாகரன் அவர்களை தான் ஏற்றுக்கொள்கிறாங்க. அவர் தான் தலைவராகவும் கருதுறாங்க. அப்படியான மேதகு பிரபாகரன் அவர்களையே சீமான் அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறாரு, முன்வைக்கின்றார். அதுவும் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணமாகவும் அவர் தலைவராக தமிழ்நாட்டில் உருவாகுவதற்கும் ஒரு காரணமாகவும் இருப்பதாகவும் மக்கள் குறிப்பிடுகிறார்கள். வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜ் தான் அங்க முக்கியமா இருக்குது. அப்படியும் தப்பி தவறி தமிழ்நாட்டில் மக்களை நேசிக்கின்ற இந்த மண்ணை நேசிக்கின்ற ஒரு தலைவன் உருவானா அந்த தலைவனை பார்த்து நீ நக்சலைட்டு, நீ தீவிரவாதி, நீ கொள்ளைக்காரன், நீ திருடன் சொல்லி குற்றம் சாட்டுவானுங்க, வீண் பழி சுமத்துவானுங்க. அப்படித்தான் இந்த இயற்கையை நேசித்த, இந்த காடுகளை நேசித்த ஐயா வீரப்பனார் மக்களால இன்னைக்கு வன பாதுகாவலன் சொல்லி அழைக்கப்படுகிறார். ஆனாலும் அந்த வீரப்பனாரை ஜெயலலிதா சொல்லிச்சு, கொள்ளைக்காரன் சொல்லிச்சு. ஆனா அண்ணன் சீமான் ஒருத்தவர் தான் கேட்டாரு, வீரப்பன் கொள்ளைக்காரனா நீ யாரு, நீ கொள்ளைக்காரி தானு சொல்லி அண்ணன் சீமான் ஒருவர் மட்டும்தான் அன்னைக்கு கேள்வி எழுப்பினார். வீரப்பன் கொள்ளைக்காரன்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்கிறாரு. அப்ப இப்படியான சீமான் தான் இந்த தமிழ்நாட்டுடைய தமிழருடைய தலைவனாக உருவாகுவதை தடை செய்யணும், தடுத்து நிறுத்தணும் சொல்லி ஆரியமும் திராவிடமும் கைகோர்த்து சிந்திக்கிறாங்க, யோசிக்கிறாங்க. அதனுடைய விளைவாகத்தான் அப்ப நாம் தமிழ் கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற சீமானுடைய வளர்ச்சியை தடுக்கணும், தலைவனாக தடுக்கணும், நான் என்ன செய்யணும் சொல்லி நாம் தமிழ் கட்சிக்கான சின்னத்தை ஆட்டைய போடுறாங்க, திருடுறானுங்க. நாம் தமிழ் கட்சிக்கு சீமானுக்கு சின்னம் இல்லாத ஒரு சூழலை உருவாக்குது ஆரியமும் திராவிடமும். அப்ப ஆனா இதுவே சீமானுக்கு நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு கூடுதல் பலத்தை, ஒரு கூடுதல் முக்கியத்துவத்தை இன்னும் மக்களிடத்தை உருவாக்குது. எப்படி? சில நாட்களுக்கு முன்னதாக சமூக வலைதளங்கள்ல சீமானின் சின்னம் என்னன்னு சொல்லி வைரல் ஆச்சு, ட்ரெண்டிங் ஆச்சு. அதுவே இன்னைக்கு ஆரியத்துக்கும் திராவிடத்திற்கும் பெரும் பீதியை கிளப்பி இருக்கு. அந்த பீதியிலே இன்னொரு கேள்வி கேட்பாங்க அடுத்துதான், சீமான் தலைவர்னா அப்புறம் அதுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் யாரு அப்படின்னு கேட்பாங்க. என்னடே அக்கால் காளியம்மாள் உட்பட இன்னும் ஏனைய தலைவர்கள் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியலையாடா? மயிலாடுதுறையில காளியம்மாள் வெரி பவர்ஃபுல். அக்கால் காளியம்மாள் மட்டுமல்ல, அண்ணன் இமாயுன் இன்னும் ஏனையோர் எல்லாம் ஆகச் சிறந்த, அறிவில் சிறந்த, ஆற்றலில் சிறந்தவர்களாக எல்லாம் இருக்கின்றார்கள். இமாயுன் வந்து எவ்வளவு ஆனஸ்டா குரல்ல எவ்வளவு நேர்மை இருக்கு. ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் நாங்க எதிரின்னு ஆனஸ்டா சொல்றாரு. இன்றைக்கு புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள 40 நாடாளுமன்ற வேட்பாளர் தொகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்களே, அதிலே 14 பேர் மருத்துவத்துறையில் MBBS முடித்தவர்கள், 5 பேர் பொறியாளர்கள், இன்னும் சிலர் MBA பட்டதாரிகள், இன்னும் சில பேர் PhD முடித்த ஆராய்ச்சி பட்டதாரிகள் எல்லாம் இருக்கிறார். கல்வியிலே இப்படி என்றால் மக்கள் வாழ்விலே, ஒழுக்கத்திலே, நன்னடத்தையிலே, நீதியிலே, நேர்மையிலே சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் மண்ணையும் மக்களையும் நேசிக்கின்றவர்கள், இந்த இயற்கையை நேசிக்கின்றவர்கள், ஆற்றை, மலையை, ஏரியை, குளத்தை, குட்டையை, குருவியை, புழுவை, பூச்சி அனைத்தையும் நேசிக்கின்றவர்கள் என்பதை ஆரிய திராவிட கும்பல் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது.